சொல்லுங்க கடக்காஸ். இன்னைக்கு என்னடா நம்ம வண்டிக்கு பின்னாடி போக நிற்கணும்னு பார்க்காதீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ போயிட்டுருக்கு. நம்ம உடுமல்பேட்டை நம்ம நண்பர் வந்திருக்காரு மிஸ் லோகேஷ் அப்படின்னு நெக்ஸ்ட் வண்டியை கொண்டு வந்திருக்காரு. ஆடியோ அப்டேட் பண்ணலான்னு அதுக்கு டெமோ போயிட்டுருக்காரு. நம்ம ரியாஸ் பேர் டெமோ கட்டிகிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வண்டிக்கு போயிடலாம். அல்காசார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் போகிறதாலும் பவர் பத்தாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹைபர் சோனிக் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Hyundai Creta இப்போ லேட்டஸ்ட் வண்டி. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர் மாட்டியிருக்கோம். அதுக்கு என்னென்னு சொல்லிடுறோம் வாங்க. பம்பர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த அல்காசார் பிரகாஷ் நீங்களா பண்ணுறீங்க? நம்ம தம்பி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை ரிமூவ் பண்ணி அந்த ஒரிஜினல் என்ன சாக்கெட்டோ அதை மாட்டி நம்ம ப்ரொஜெக்ட் மாட்ட போகிறோம் ஹைபர் சோனிக்கில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா த்ரோ வர மாதிரி ஒயிட்டும் வரும், வார்ம் ஒயிட்டும் வரும், ரெண்டுமே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒர்க் பண்ணுறதை பார்த்தா கஷ்டம் வந்தாங்க. ஹெட்லைட் பவர் பத்தலை அப்படின்னாங்க. இந்த வண்டி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பவர் பண்ண முடியும் கேட்டாங்க. பண்ணிடலாம் சொன்னப்போ தான் அல்காசார் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் கிரெட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா டம்மி கப் போட்டு நம்ம ப்ரொஜெக்ட் மாட்ட போகிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தா ரியர் பம்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறேன் வாங்க. இதில் என்ன ஜிஆர் என்னென்ன ஒர்க் இருக்குது இதில் ப்ரோக்ராம்? ஓகே ஓகே, ரியர் பம்பர், டேஷ்போர்ட் லைட். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து பவர் அந்தளவுக்கு த்ரோ பத்தாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபர் சோனிக்கோட ஒரு வார்ம் ஒயிட்டில் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். இந்த வண்டி ஃபுல்லாக ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஃபுல்லாக அங்கங்கே டேமேஜாக இருந்தது, ரொம்ப கிராச்சஸ் இருந்தது. இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். பேக் டிக்கி ஓப்பன் போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம டாப்பே ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த டாப் நீங்கள் என்ன கலர் போகலாம் நினைக்கலாம். இதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. இந்த வண்டி ஃபைனலாக முடிஞ்சு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாப் இப்போ எங்கே இருக்குது, என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற தனி வீடியோ போடுறேன். இந்த டாப் வந்து இப்போ நம்ம சீக்கிரம் செக்ஷனில் இருக்குது. நம்ம டாப் பார்த்தலாம் வாங்க. ஓகே பையில இப்போ டாப் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரிமூவ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பாருங்கள். இது வண்டியில் வர ஒரிஜினல் டாப் தான் இது. இப்போ லைட்டிங்லாம் கழட்டிட்டு இருக்காரு. இது முடிஞ்சதுமே இது இப்போ இந்த கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இதில் உள்ள இண்டியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வண்டி டெலிவரி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த வண்டி கிறிஸ்டா பற்றி ஒரு டெலிவரி வீடியோ இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணபதியில் இருக்கிற ஷாப் தான். அங்கே என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வீடியோ போட போகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சரவணப்பட்டி சைடு அந்த அன்னூர் புளியம்பட்டி அந்த சைடு இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கடை தெரியாத ஆரம்பம் இங்கே தான் இருக்குன்னு நினச்சிருக்காங்க. நம்ம கிணம்புல கடை இருக்குது. சிவா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு தான் வாங்க. அதில் எல்லாமே இருக்குது. டஃபாங்குடிங், வாட்டர் வாஷ், ஏட்டு எல்லாமே இருக்குது. ஒரு பேசிக் வண்டியை கொடுத்து டாப் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை டாப் பண்ணால கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொஞ்சம் ஆடியோ சீட்டு, பாலிஷ், செராமிக் கோட்டிங், பிபிஎஃப் ஃபிலிம் எல்லாமே இருக்காங்க. அலையும் வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் சந்திப்பு ஆரம்பிட்டேன் சார். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்து அனைத்து தேங்க்யூ ஆரம்பிச்சேன். பாய், தேங்க்யூ.